இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆக்டர், வெல் நோன் ஆக்டர், மல்டி லாங்குவேஜில் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியோடு சேரும்போது கேப்டனே நிறைய நடிகர்கள் கேப்டன் அவரை அணுகும் போது கேப்டனே சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்கள் கட்சியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் படம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனையாக வரும்னு. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி கேப்டன் மேலே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினாலும் அன்பினாலும் நீங்கள் ஒரு கட்சியில் இணைஞ்சு அவர் கூட இப்போ வரைக்கும் அவர் மறைந்த பிறகும் அந்த கட்சியில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து கேப்டன் தான். என்னுடைய முதல் படம் ரமணா. கிட்டத்தட்ட இன்றைக்கி 23 வருஷத்தில் நான் ஒரு 240 படம் 5 லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறேன். இல்லை, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். எப்போதுமே எங்கள் தலைவர் ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் நடிகர்கள்லாம் வந்து அவங்க கட்சியில் சேரணும்னு சொன்னாங்க. ஏன்னா கேப்டன் அவர்களே என்கிட்ட சொன்னார், ரேவதி மேடம், குஷ்பு மேடம், திரு மன்சூர் அலிகான், ஒரு 9 பேர் சொன்னார் கேப்டன். 9 பேர் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். இது வந்து என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா வந்து பாதிப்பாகும், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ நல்லா யோசனை பண்ணிக்க அப்படின்னாரு. என்கிட்ட கேப்டன்ஸ் கேட்டார், நல்லா யோசனை பண்ணிக்க, நான் 9 பேர் வரேன்னு சொன்னாங்க, பெரிய நடிகர்கள், நான் அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிற, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், சிஎம் திரு மு கருணாநிதி அவர்கள் 96 வந்து சிஎம் ஆகினதுக்கு காரணம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் தான். ஸோ அந்த மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டு அவர் கூட வந்து பழகுனது, நம்ம அவரோட இருக்கிறோன்னு நம்ம நிச்சயமாக ஒரு காடோட கிஃப்ட்டு தான். நான் வந்து கேப்டன் சொன்னேன், கேப்டன் எனக்கு வந்து உங்கள் கூட இருக்கணும் கேப்டன், எனக்கு படம் வந்தாலும் சரி படம் வரட்டாலும் சரி நான் உங்கள் கூட இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ நாள் பயணம் பண்ணது, அன்றைக்கி டிசம்பர் 28ஆம் தேதி நிறைய தலைவர்கள் என்கிட்ட சொன்னது என்னென்னா, கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் தலைவரோட உறுதியாக இருந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பதவியோ பணமோ வரும் போகும், ஆனால் ஒரு நல்ல மனிதர் கூட நம்ம வந்து பயணம் பண்ணதுங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி அரசியலையும் சரி, சினிமாவிலையும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, கேப்டனை மாதிரி ஒரு சிறந்த மனிதரை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம அவரோட பயணம் பண்ணது வந்து நிச்சயமாக வந்து அதை வந்து கடவுளோட கிஃப்ட்டு தான். ஸோ அதனால் நான் கேப்டன் வந்து கேட்டார். அதே மாதிரி நான் ஒரு நாள் இதே இடத்துல இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது கேப்டன் வந்து அவர் ரூமில் உள்ள ஏசி ஏதோ வேலை நடந்துட்டு இருந்து கேப்டன் வெளியில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போது அன்புராஜின்னு ஒருத்தர் வந்து தலைவர் கூட பேசிகிட்டு இருந்தார். நான் அப்போ வந்துட்டு ஒரு மணி இருக்கும், வந்துட்டு தலைவர்கிட்ட வணக்கம் போட்டு பேசிவிட்டு நான் போயிட்டேன். அப்போ கேப்டன் அவர்கள் அந்த அன்புராஜுங்கிறவர்கிட்ட சொன்னார், இப்போ அவர் வந்து கேப்டன் மன்ற செயலாளராக இருக்கார், மாநில கேப்டன் மன்ற செயலாளர். அவர்கிட்ட சொன்னாராம், இவர் வந்து நம்ம கட்சியில் வந்ததுனால இவர் நிறைய சினிமா வாய்ப்புகளை வந்து இழந்துட்டார், இவர் கட்சிக்கு வராமல் இருந்ததுனா இந்நேரம் வந்து ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி திரு அன்புராஜிட்ட அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதை வந்து அன்புராஜ் அவர்கள் லேட்டராக என்கிட்ட வந்து சொன்னார். ஸோ நான் வந்து என்னென்னா தலைவரோட பயணம் பண்ணது காரணம் ஒரு சிறந்த மனிதர். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து கேப்டன்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு செஞ்ச உதவியை வந்து சொல்லி காட்ட மாட்டார், அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு குவாலிட்டி. அதே மாதிரி வந்து மனித நேயம், கொடுக்குற தன்மை, அது சின்னவங்க பெரியவங்களை வந்து மரியாதை கொடுக்கறது. ஸோ ஒருத்தன் கஷ்டம்னு வந்துட்டு அந்த கஷ்டத்துக்கு வந்து பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ எடுத்து கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இயல்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக நமக்கெல்லாம் அதெல்லாம் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர்கிட்ட நம்ம வந்து பயணம் பண்ணது நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது நான் வந்து அவரோட சினிமாவிலையும் பயணம் பண்ணேன், அரசியலையும் பயணம் பண்ணேன். நிச்சயமாக வந்து அது காடோட கிஃப்ட்டு. இப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ அந்நியாரோட பயணம் பண்ணுறோம். ஏன்னா எப்படி வந்து தலைவர் கூட இருந்தோமோ, தலைவர் கூட நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், தொண்டர்களாகட்டும், தலைவரோடு இருந்து எப்படி பயணம் பண்ணி தலைவரை வந்து சப்போர்ட்டாக இருந்தோம் தலைவருக்கு, அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து அந்நியார் அவர்களுக்கும் தம்பி விஜயபிரபாரனுக்கும் நிச்சயமாக நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்போம். அதாவது மக்கள் மீது சுயநலம் இல்லாத பேரன்பு கொண்ட ஒரு தலைவன் விஜயகாந்த் அவர்கள் இல்லையா? நிச்சயமாக. அவருக்கான இந்த பத்மபூஷன் விருதை தாண்டி பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவருடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கேள்வி வச்சுட்டே இருக்காங்க. இறுதி கேள்வியை உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன், இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா?
இல்லை நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காலம் கடந்து வந்து இந்த பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. எனிவே வந்து நம்ம வந்து நிச்சயமாக மத்திய அரசுக்கு வந்து நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய கலை உலகத்துடைய இந்த விஷயத்துக்காக வந்து அந்த பத்மபூஷன் கொடுத்தாங்க. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் லிஸ்ட்டு போட்டோம். நாங்கள் கேப்டன் அதை வந்து விரும்ப மாட்டார். இருந்தாலும் வந்து நாங்கள்லாம் பேசிட்டு கேப்டன் இதே ரூமில் வந்து நாங்கள் வந்து உட்காந்து லிஸ்ட்டு போட்டோம். ஒரு 420 பேரை வந்து தலைவர் உருவாக்கியிருக்காரு. அதாவது ஒரு 53 இயக்குனர்கள், நடிகர்கள், எடிட்டரு, ஃபைட்டர்ஸு, ஃபைட் மாஸ்டர்ஸு நிறைய வந்து ஒரு 420 பேரை வந்து அவரை வந்து உருவாக்கியிருக்கிறார். அதே மாதிரி வந்து சினிமாவில் பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். அதாவது வேர்ல்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நடிகர் இத்தனை பேர் மல்டி உருவாக்குனது இவர் தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து 420 பேரை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் 54 இயக்குனர்கள் இல்லையா? 53 இயக்குனர்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாவுக்கு பண்ணியிருக்கிறார் அவர். ஏன்னா வந்து இப்போது அந்த நடிகர் சங்கத்தில் வந்து கடனை அடைச்சது, ப்ளஸ் வந்து அந்த துணை நடிகர்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் பண்ணது. இன்னைய வரைக்கும் வந்து துணை நடிகர்கள் வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான். அதை வந்து யாராலுமே மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. எல்லாருக்கும் அது நம்ம எல்லாரும் சொல்கிறது தான், ஒரே விதமான சாப்பாடு. ஸோ இதனாலெல்லாம் வந்து தான் அவங்க வந்து சினிமாவுக்காக சேவைக்காக வந்து ஒரு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. பட் இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கணும். பட் பாரத ரத்னா விருதும் வந்து அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம். அடுத்து வந்து ஆனால் இவரும் எம்ஜிஆர் தானே. அவரும் வந்து சிவப்பு எம்ஜிஆர், நம்ம ஆளு வந்து கருப்பு எம்ஜிஆர். ஜானகி அம்மையாரே வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் எங்களுடைய நேரடி வாரிசுன்னு நேரடியாகவே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய யூஸ் பண்ண அந்த 2005 வாகனம் வந்து பிரச்சார வாகனத்தையே வந்து ஜானகி அம்மையார் வந்து கேப்டனுக்கு தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பாரத ரத்னா கொடுக்கணும். ஏன்னா இந்த விருதால் இவருக்கு பெருமை கிடையாது, இவரால் தான் அந்த விருதுக்கு பெருமை. இது பத்மபூஷன் ஆகட்டும், பாரத ரத்னா ஆகட்டும், அது நிச்சயமாக வந்து நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பத்மபூஷன் விருது கிடைச்ச மாதிரி நிச்சயமாக வந்து பாரத ரத்னா விருதும் கொடுப்பாங்க. எனிவே இதை காலம் கடந்து கொடுத்த மத்திய அரசுக்கு எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, நிர்வாகிகள் சார்பாக, தொண்டர்கள் சார்பாக, எங்களுடைய அந்நியார் பொதுச் செயலாளர்களுடைய சார்பாக நன்றி. வணக்கம்.